வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. 2 மாதங்கள் மிக முக்கியமான புள்ளி கைது. 2 மாதங்களில் மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி கைது செய்யப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. யாரப்பா அந்த மிக முக்கியமான ஒரு புள்ளிகள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய இலாகா துறையில வலுவான அமைச்சர் என்ற பதவியில அலங்கரிக்கக்கூடிய நபர் தான் இந்த ஆர் காந்தி அப்படின்றவர். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே இவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்வதற்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்கு, அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கைது பட்டியலில் இவர் எப்பொழுது வேண்டுமானாலும் இணையலாம், இணைவதற்கான சூழல்களும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, அதீதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் 2 மாதத்தில் மிக மிக முக்கியமான புள்ளி அதிரடியாக சிறையில் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத இங்க நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, இவர் மட்டும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்காது. இன்னமும் கூடுதலாக பல்வேறு விதமான பல துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் கூட எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாவே சொல்ல வேண்டும் என்றால், இந்த திமுகவின் ஆட்சியில யாருமே உருப்பிட போறதா சரித்திரமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒருபுறம் காங்கிரஸ் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாங்க வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்தாங்கன்னா எந்த அமைச்சருமே சிக்க மாட்டாங்க. இஷ்டத்திற்கும் அடுத்த 5 வருஷங்கள் ஊழல் செய்யலாம். அடுத்த 5 வருஷங்கள் ஊழல் செய்யறதை தவிர தமிழ்நாட்டிலேயே ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் கூட 2026, 7 இந்த ஆண்டுகள்ல சிறப்பான தரமான ஆட்சியை பாத்தீங்கன்னா யார் செஞ்சாலும் இவங்க தப்பிக்க முடியாது. இவங்க மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் குறைவு என்றே நம்மளால கூறப்படுகிறது நண்பர்களே. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மிக மிக முக்கியமான புள்ளிகள், அரசியல் ரீதியாக கைது செய்யப்படுவது ஸ்டாலினுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில சூழல்கள் என்பது நடந்து அரங்கேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. 2 மாதங்கள், ஓகேங்களா, 2 மந்த் மிக முக்கியமான புள்ளிகள் அதிரடியாக கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருப்பது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. தமிழகத்தின் முதலமைச்சருக்கு அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு எதிரியான அரசியலை மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கலாம்.